இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அணை வீடூர் அணை. இது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சுள்ள ஒரு சின்ன அணை. ஹலோ கைஸ், ரைட் நோ நம்ம ஹோண்டா யூனிகார்னில் சென்னை கும்பகோணம் மெயின் ரோட்டில் ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம டெஸ்டினேஷன் வீடூர் டேம். ஆக்சுவலி கைஸ், இந்த ரோடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோட்டு. சென்னையையும் கும்பகோணத்தையும் கனெக்ட் பண்ணுற மெயின் ரோடு இது தான். இந்த ரூட்டில் கோழியனூர், வடலூர், பனையபுரம், விக்கிரவாண்டி மாதிரியான முக்கியமான டவுன்களை கிராஸ் பண்ணிட்டு தான் போகணும். அதனால் இந்த ரோடு எப்போ பார்த்தாலும் செம்ம பிஸியாக இருக்கும். நாம் இப்போது நம்ம யூனிகார்னில் ஸ்மூத்தாக ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். லாங் ரைடுக்கு ஒரு சூப்பர்வான பைக் இது. மைலேஜ் வைஸ் ஓகே தான், சூப்பராக இருக்கும். ஒரு 50லேருந்து ஒரு 60 வரைக்கும் தரும். ரைட் குவாலிட்டியும் செம்மையாக இருக்கும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனால் முண்டியம்பாக்கம் வந்துடும். அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த ஏரியாவுக்கே ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்கு. அதே மாதிரி முண்டியம்பாக்கத்தில் பெரிய சுகர் மில் இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிற விவசாயிங்க எல்லாம் கரும்பை ஹார்வெஸ்ட் பண்ணி டிராக்டரில் லோட் பண்ணி இந்த மில்லுக்கு தான் கொண்டு வருவாங்க. அதனால் இந்த ரோடில் கரும்பு ஏற்றிக்கிட்டு போகிற டிராக்டரை நம்ம அடிக்கடி பார்க்கலாம். அடுத்து நம்ம இப்போ போகிற இந்த ஊர் பேர் வந்து பனையபுரம். இங்கே இருக்கிற பிரபலமான ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இங்கே இருக்குது. மக்கள் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு பல்வேறு பட்ட இடங்கள்லேருந்து இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விக்கிரவாண்டி டோல்கேட்டு வந்துடும். இந்த சைடில் நிறைய மாடர்ன் ரைஸ் மில் இருக்குது. விவசாயிகள் அறுவடை பண்ணுற நெல்லை எல்லாத்தையும் இங்கே தான் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து மில் ஓனர்ஸுக்கிட்ட நேரடியாகவே விற்பனை பண்ணுவாங்க. அதே போல் மில் ஓனர்ஸும் நேரடியாக விவசாயிகிட்டேருந்து நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா நெல்லை வாங்கிக்குவாங்க. அதனால் இந்த ஏரியா ரைஸ் பிஸ்னஸ்க்கு ஒரு முக்கியமான ஹப்பாக இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா டோல்கேட்டு. இந்த டோல்கேட்டு பக்கத்தில் நிறைய ஃப்ரூட்ஸ் விற்கும். மக்கள் வந்து நேரடியாக வந்து பார்த்தோன்னா தன்னோட தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணக்கூடிய இளநீர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பலாப்பழங்கள், அப்புறம் கொய்யாப்பழம், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறையவே கிடைக்கும். சீப்பான ரேட்லேயே கொடுப்பாங்க அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. கிடைக்கும் கண்டிப்பாக. வேணுன்றவங்க அந்த தர்பூசணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளரி பிஞ்சு, இதெல்லாம் கூட வந்து பார்த்தோன்னா சைடில் வச்சு விற்றுட்டு இருப்பாங்க. நம்ம இந்த சைடில் போயிட்டு இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம். டோல்கேட் பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ், டீ ஷாப்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் பெட்ரோல் பங்கும் இருக்குது. அதனால் லாங் ரைடு போகிறவங்க கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவாங்க. சரி கைஸ், வாங்க நம்ம யூனிகார்னில் வீடூர் டேமை நோக்கி ரைட் பண்ணலாம். நாம் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது சென்னை திருச்சிராப்பள்ளி நேஷ்னல் ஹைவே. தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான நேஷ்னல் ஹைவேஸில் இதுவும் ஒன்று. சென்னையில் இருந்து ஆரம்பித்து திண்டிவனம், விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, பெரம்பலூர், சமயபுரம் வழியாக திருச்சிராப்பள்ளி வரை இந்த ஹைவே போகுது. இந்த ஹைவேவில் தினமும் ஆயிரக்கணக்கான கார்ஸ், பஸ்ஸஸ், லாரிஸ் மட்டும் இல்லாமல் விவசாய பொருட்கள் ஏற்றிக்கிட்டு போகிற வாகனங்களும் நிறைய ஓடும். அதனால் எப்போவுமே இந்த ரோடு நல்ல பிஸியாக தான் இருக்கும். இந்த ரூட்டு தமிழ்நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய மாவட்டங்களை இணைக்கிற ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட் காரிடர்னு சொல்லலாம். பயணிகளுக்கும் வியாபாரத்துக்கும் விவசாயத்துக்கும் இந்த ஹைவே ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்குது. அதனால் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக ரைட் பண்ணுங்கள். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சரி கைஸ், நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம இப்போ விக்கிரவாண்டி டோல்கேட்டை தாண்டி வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ரோட்டு ரைட் சைடில் கட் பண்ணால் விக்கிரவாண்டி டவுன் வந்துடும். விக்கிரவாண்டி பஸ் ஸ்டாண்டு அந்த டவுனுக்குள்ளேயே தான் இருக்குது. அதே போல் விக்கிரவாண்டி வட்டம்ன்றதுனால இங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், ரெவென்யூ ஆஃபீஸஸ் வந்து இருக்குது. விவசாய பொருட்கள்லாம் விற்கக்கூடிய கமிட்டி, நேரடி கமிட்டி இந்த ஊரில் இருக்குது. ஸோ இது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த ஏரியாவே வந்து பார்த்தோன்னா விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வீடூர் அணையோட அந்த ரோடு ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு வீடூர் அணை அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. அடுத்தது ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று ரோட்டில் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து ஸ்மால் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. இங்கே சின்ன சின்ன பசங்களாம் வந்து விளாட்ற மாதிரி இங்கேயே வந்து பார்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலாக அணையோட மெயின் பிளேஸ் வந்து இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்குது. பட் இங்கேருந்து அணை ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிமீட்டர் அந்த அணையோட கரை வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபீட் ஹைட் இருக்கும். இப்போ கேமராவை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபீட் ஹைட் இருக்கும். அப்புறம் ரைட் சைடில் ஃபுல்லாகவே வந்து விவசாய ஏரியா. இங்கே நிறைய விவசாயிகள் வந்து தங்களோட இடத்துல நெல், கரும்பு, வாழை, அப்புறம் உளுந்து, காராமணி, அப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ரோட்டில் 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா புளிய மரம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நிறைய இருந்தது புளிய மரம். அப்புறம் இந்த காற்றுல தானே புயலப்போ நிறைய மரங்கள் வந்து உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ நம்ம போகிறது வந்து ரொம்ப அதிகமாக வெயில் இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனால் இந்த புளிய மரத்துக்கு கீழே போகும்போது பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து அந்த வெயிலோட தாக்கம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் புளிய மரமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கவே முடியல. ஏன்னா ரொம்ப ஹாட் சன், ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. பட் மரத்துக்கு கீழே போகும்போது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நிழலாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். வண்டியில் திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது, என்னன்னு தெரியல. ஏதோ டட்டு டட்டு டட்டுன்னு சத்தம் கேட்குது. பின்னாடி டயர் லைட்டாக அலையிற மாதிரி இருக்குது. சவுண்டு என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. வண்டியை நிறுத்தி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் என்ன காரணம்னு தெரில. பட் வண்டி சூப்பர் வண்டி, இது எந்த பிரச்சனையும் கொடுக்காது, ஒரு நம்பிக்கையான வண்டி தான். ஆனால் திடீர்னு எதுக்காக இப்படி சவுண்டு வருதுன்னு தெரில. இந்த நேரில் பார்த்து நம்ம நிறுத்திட்டு அது என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓட்ட முடியாது. அது என்னன்றது பார்ப்போம். அநேகமாக டயரில் இருந்து தான் அந்த சவுண்டு வருது. ஆஹா, டயரில் ஒரு ஆணி ஏறி இருக்குது. ஆனாலும் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த டயர் வந்து டியூப்லெஸ் டயர். அதனால் ஈவினிங் வீட்டில் போயிட்டு சரி பண்ணிக்கலாம். நம்மளோட ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த அணை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடூர் அணை. இது வந்து நாங்கள் ஆக்சுவலாக பொங்கல் முடிஞ்சு கருநாள் அப்போ எல்லாமே ஊரே வந்து மாட்டு வண்டி கட்டிட்டு வந்து சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சுற்றி காட்ட விரும்புகிறேன். இந்த இடத்த பாருங்கள். இந்த அணை வந்து பார்த்தோன்னா 1950s வந்து பார்த்தோன்னா காமராஜரால் கட்டப்பட்ட அணை. கடைசியாக கட்டப்பட்ட அணை இது தான். இது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு சுற்றுலாத்தலமாகவும் அதேபோல் ஒரு விவசாயத்துக்கு வந்து நீர்த்தேக்க ஒரு பகுதியாகவும் அமைந்துள்ளது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் மழை பெய்யும் பொழுது தண்ணீர் வந்து திறந்து விடுவாங்க. இது இந்த வில்லியனூர் ஆறு வழியாக கடலை போய் கலக்கும். இதுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு நீர்த்தேக்கங்களையும் குளம், குட்டை, ஏரி, குளம் எல்லாத்தையும் வந்து நிரப்பிக்கிட்டு போவோம். வாங்க இந்த அணையை சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அணையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். மேலே போனீங்கன்னா அணை வந்துடும். இதில் வந்து சின்னதாக ஒரு பார்க் மாதிரி அழகாக அமைச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு அணையில் தண்ணி இல்லை, கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. நிறைய போட்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்குது. இந்த அணை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுற்று வட்டாரத்தில் ஒரு 10 கிராமத்தை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய மீன் வந்து கிடைக்கும். ஈவினிங்கில் வந்தீங்க அப்படின்னா மீன் பிடிச்சி இங்கே வறுத்து தருவாங்க. இப்போயுமே கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். சுற்றி பார்த்திங்கன்னா மீன் கிடைக்கும். ஒரு அணையில் வந்து தண்ணி கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அணையில் தண்ணி.
நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தோன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கு கீழே வந்து ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கு. கீழே இறங்கி போகும்போது அதை சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அணை வீடூர் அணை. இது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சுள்ள ஒரு சின்ன அணை. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அணை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மேட்டூர் அணையை தான் குறிக்கும். இது காமராஜரோட பீரியடில் 1958 ஆரம்பித்து 1959 கட்டி முடிக்கப்பட்டது. இதோட மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8,59,16,000 சதுர அடி.